Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 10th standard chapter 8 exercise 8.3ல first sum பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா write the sample space for tossing 3 coins using tree diagram அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம sample space எழுதணும். 3 coins toss பண்ணும்போது என்ன sample spaceன்னு எழுதணும். using tree diagramனு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ tree diagram யூஸ் பண்ணி நம்ம எழுத போறோம். ஓகே? பாருங்க ஃபர்ஸ்ட் அதாவது 3 காயின் டாஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 1 காயின் டாஸ் பண்ணாங்கன்னா என்ன சான்சஸ்லாம் இருக்கு? ஹெட் டெயில் இல்லைங்களா? 1 காயின் டாஸ் பண்ணா என்ன சான்சஸ் இருக்குன்னா ஹெட் டெயில் ஒரு காயின் 1 காயின் டாஸ் பண்ணா இது வந்து சான்ஸ் இருக்கு. இப்போ இது வந்து 3 காயின்ஸ்க்கு நம்ம பண்ண போறோம். இப்போ அடுத்து செகண்ட் காயின் டாஸ் பண்ணும்போது மறுபடியும் ஹெட் டெயில் இருக்கு. இன்னொரு 2 காயின் டாஸ் பண்றாங்க. 2 காயின் அட் அ டைம் 2 காயின் டாஸ் பண்ணும்போது மறுபடியும் அதுலேயும் ஹெட் டெயில் விழுகும், அதுலேயும் ஹெட் டெயில் விழுகும். இப்போ 3 காயின்ஸ் பண்ணும் போதும் மறுபடியும் ஹெட் டெயில் 3 காயின்ஸில் இருக்கும் போது ஹெட் டெயில் மறுபடியும் இதுலேயும் வந்து ஹெட் டெயில் இதுக்கு பேர் தான் ட்ரீ டயக்ராம். இப்போ நம்ம வந்து சாம்பிள் ஸ்பேஸ் எழுத போகிறோம். 3 காயின்ஸ் 4 காயின்ஸ் சொன்னாங்கன்னா இன்னொரு இது அந்த மாதிரி எழுதிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி எழுத போகிறோம்னா இந்த மாதிரி செட் நோட்டேஷன் போட்டு தான் எழுதணும். அதாவது ஃபஸ்ட்டு ஹெட்டை வச்சு ஹெட் மூணுத்துலேயும் ஹெட் விழுகலாம், இல்லைனா ஹெட் டெயில் இப்போ இந்த ஹெட்டை வச்சு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து இதை வச்சு ஹெட் டெயில் அடுத்து ஹெட் டெயில் புரியுதுங்களா? அதாவது இதை வச்சு இப்படி அதே மாதிரி இதை வச்சு இப்படி இந்த மாதிரி. ஓகேவா? இப்போ இந்த ஹெட் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த டெயில் வச்சு இதே கான்செப்ட் டெயில் ஹெட் அடுத்து ஹெட் டெயில் அடுத்து டெயில் ஹெட் அடுத்து மறுபடியும் டெயில் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா சாம்பிள் ஸ்பேஸ் ஃபார் 3 காயின்ஸ் டாஸிங்க. 3 காயின்ஸ் டாஸ் பண்ணும்போது இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ் 8 வரும். சரிங்களா? இது எப்படி கரெக்டுன்னு செக் பண்ணுறதுனா ஒரு காயின் டாஸ் பண்ணும் போது 2 பவர் 1 ஏன்னா 2 சான்சஸ் தானே இருக்குது. ஒரு காயின் டாஸ் பண்ணால் 2 சான்ஸ் தான், 2 சாம்பிள் ஸ்பேஸ் வரும். 2 காயின்னா 2 பவர் 2 4, 3 காயின்னா 2 பவர் 3 8 அதே மாதிரி போயிட்டே இருக்கும். அதாவது 2 வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த பவர் மட்டும் ஒரு காயின்னா 1, 2 காயின்னா 2, 3 காயின்னா 3, அதாவது 2 பவர் n அர்த்தம். 3 காயினுங்கும் போது 2 கியூப், அப்போ 2 × 2 × 2 8 வரும். 8 சாம்பிள் ஸ்பேஸ் வரும். சரிங்களா? ட்ரீ டயக்ராம்னு சொன்னதுனால நம்ம ட்ரீ டயக்ராம் வரைஞ்சிருக்கோம். ஓகே? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். Bye bye.